நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. தருமபுரி மாவட்டத்தில் சிறப்பாக கல்வி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிசிஆர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு வாரத்திற்குள் ஒரு நிகழ்ச்சியை ஒரு பள்ளியினுடைய அரங்கத்தில் நடத்த வேண்டும் என்று நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் இனிய சகோதரர் பிசிஆர் மனோகரன் அவர்களை சரியாக ஒரு வாரத்திற்கு முன்பு தான் தொடர்பு கொண்டேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுங்கன்னு. ஏதாவது ஒரு மண்டபத்தில் நடத்தலாங்க. எதுக்கு மண்டபம்? நம்ம ஸ்கூல்லே ஒரு ஹாலு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதிலே நடத்திடுவோம் அப்படின்னாரு. ஹால் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி முடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகுங்க. நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே நிகழ்ச்சியை நடத்தினேன், ஒரு வாரத்துக்குள்ளே கட்டிடுவோம் அப்படின்னாரு. என்னங்க அவன் வந்து ஒரு வீட்டை எடுத்து கட்டுறதுக்கே 6 மாதம் 1.5 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய அரங்கத்தை ஒரு வாரத்தில் எப்படிங்க கட்டுவீங்கன்ட்டு நான் உண்மையிலே அது நடக்காது, வெளியில் ஏதோ ஒரு மண்டபத்தில் தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரே வாரத்திற்குள் இந்த அருமையான அரங்கத்தை மன உறுதியுடன் கட்டி இந்த அரங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒளிப்பதிவு நடப்பதற்கு ஊக்கமும் உற்சாகமும் முதலில் எங்களுக்கு கொடுத்த ஒரே மனிதர் இந்த பள்ளியினுடைய தாளாளர் எங்கள் இனிய சகோதரர் பிசிஆர் மனோகரன் அவர்கள் தான். எங்களுடைய அசசி கிரியேஷன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பு செய்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரும் தருமபுரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தடங்கம் சுப்பிரமணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல ஒரு தலைப்பு, நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. ஏன்னா பேச்சு ஒரு மனுஷனுக்கு கை வரப்பட்டுச்சுன்னா அவன் சகலத்தையும் சாதிச்சிடுவான். நல்லா பேசுகிற ஆள் பாருங்கள், எங்கே வேணாலும் பொழைச்சிக்கிடுவேன். டிக்கெட் எடுக்காமல் டிடிஆர்கிட்ட மாட்டியிருப்பேன், பேசியே டிடிஆரை கரெக்ட் பண்ணிடுவான். சில பேர் பார்த்துருக்கீங்களா? சில பேர் முழிக்கிற மொழியிலே அரை மணி நேரத்தில் ஜெயிலில் உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் சில பேர் டிடிஆர்கிட்ட மாட்டிகிட்டே, இல்லைங்க சார் உங்களுக்கு தெரியாதா என்னை பற்றியே, எங்கள் பெரியப்பா அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு டிஐஜி எஸ்பி ஆகா ஓகான்னு ஒரு 30 பேரோட அட்ரஸை ஃபோன் நம்பரோடு சொல்லிகிட்டு இருப்பேன். அவர் டிடிஆர் பார்ப்பார், பெரிய ஆளாக தான் இருப்பான் போல இருக்குது. சரி தம்பி, மறந்துட்டு டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டேன், போயிட்டு வான்ட்டுருவார். பேச்சில் ஜெயிச்சு அவன் செஞ்ச தப்பை மறைச்சிட்டு கிளம்பி போயிடுவான். அதனால் நல்லா பேசுகிறவங்க பாருங்கள், தனக்கு வரக்கூடிய பிரச்சனையை கூட எளிமையாக தீர்த்துருவாங்க. உலகத்தில் எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. ஒரு நாட்டுக்கு நாடு பிரச்சனை வந்தால் கூட அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் உட்காந்து பேசுகிறாங்க, பேசி பிரச்சனை தீர்ந்துருது. ஊருக்கு ஊர் இடையில பிரச்சனை நடந்துச்சுன்னா ஊர் தலைவர்கள் சந்தித்து பேசிடுறாங்க. அதே மாதிரி ஒரு கடைக்காரன், பக்கத்து கடைக்காரங்க 2 பேர்த்துக்கு இடையில பிரச்சனை வருது. நாங்கள் கடை வச்சுருக்கேன், நீ என்ன திடீர்னு வந்து கடை தொடங்கிட்ட, நீ எப்படி நடத்துகிறன்னு பார்ப்போம்டா அப்படின்னு 2 பேருக்கும் போட்டி போட்டு கடையே நடத்த விடாமல் கலகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு 2 கடைக்காரனை உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விட்டுருவார். தர்மபுரி பேரே அழகான ஊர். அதே மாதிரி இந்த ஊரில் ரொம்ப முக்கியம் நட்பு. அவ்வைக்கும் அதியமானுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த நட்பு உருவான புண்ணிய பூமியே இந்த தர்மபுரி தான். அதனால தான் அதியமான் கோட்டைன்னு ஒரு ஊரே உங்கள் ஊரில் இருக்குது. அவ்வைக்கும் அதியமானுக்கும் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. நட்புக்கு வயசே கிடையாது. ஒரு 80 வயசு பெரியவர் 6 வயசு பையனோட நட்பாக இருக்கலாம். எப்பட்றா இவன் கூட இந்த ஆள் எப்பட்றா ஃப்ரெண்டாக இருக்கார் அப்படின்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்டு அப்படின்னா அவர் தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு இவர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறாரு. யார்? 6 வயசு பேல. அவன் வந்து அந்த 85 வயசு பெரியவராக இவர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கன்னத்தில் அடிக்கிறான் டப்புன்னு. அவர் முத்தம் கொடுக்குறாரு. நட்புக்கும் அன்பு பாசத்துக்கும் வயது ஒரு தடை இல்லை என்பதை உலகிற்கு எடுத்து காட்டிய இடம் அவ்வை அதியமானின் நட்பு உருவான இந்த அதியமான் கோட்டை உள்ள இந்த தருமபுரி. அதனால தான் அதியமான் கோட்டை. அதே மாதிரி கால பைரவருடைய ஆலயம் தமிழ்நாட்டின் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருந்து
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மக்கள் அனைவரையும் ஈர்த்திருக்கக்கூடிய கால பைரவருடைய ஆலயம், அதே மாதிரி கோட்டை கோயில். இதைவிட ரொம்ப சிறப்பு உங்கள் மாவட்டத்துக்கு இந்த ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி. உண்மையிலே அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து அந்த எண்ணெயை தடவி அந்த 3 குத்து விடுவாங்க பாருங்க. நானும் என்னமோ சரி மசாஜ் பண்ணுறாங்க சுகமாக இருக்குன்னு நினச்சி ஒரு பெரிய ஒரு எலும்பும் தோலுமாக இருந்தார். அவரை பார்த்து அந்த இது அல்ல எலும்பு பூரா எண்ணி புடலாம் அப்படி இருக்கார். அவர்கிட்ட உட்கார வச்சுட்டாங்க என்னைய. சரி இவர் அப்படி ஒன்றும் மசாஜ் சத்தே இல்லாமல் இருக்கார், ஒன்றும் செய்ய மாட்டார் போல இருக்குன்ட்டு எண்ணெயை பிடிச்சி கையை பிடிச்சி இப்படி திருகுனார் பாரு. ஐயாப்பா அம்மா ஐயாப்பா அப்படின்னு முதுகை பிடிச்சி இப்படி இழுத்து நடுவில் ஒரு குத்து அப்படி சட்டாக்குன்னாரு. ஐயோ அம்மா திண்டுக்கல் போகிறதுக்குள்ளே எலும்பெல்லாம் இருக்குமா இல்லையானே தெரியலையான்ட்டு அப்படியே அந்த உடம்பை சக்கையை புழிஞ்சு துவைச்சி காயப்பட்டார். நான் அவரை பின்னால் திரும்பி பார்த்தேன். யோ என்னையா ஓமக்குச்சி நரசிம்மை மாதிரி இருந்துக்கிட்டு இந்த போடு போடுற அப்படின்னு. 45 வருஷமாக அந்த தொழில் பார்த்துட்டு இருக்கோங்க. கரெக்டாக நீ என்கிட்ட வந்து மாட்டின உன்னைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. நான் டிவியில் ஓ அவரா நீயே இப்படி தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேனேன்னாரு. வேணாமியா நீ ஏற்கனவே பண்ணதே முதுகு முக்காத்துட்டுக்கு பிரயோஜனம்லாம் போயிடுச்சு. நல்ல வேலை முன்கூட்டியே நான் லியோனின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாரான். அது மாதிரி அந்த எண்ணெய் தேய்ச்சி அந்த மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு பரிசலில் போய் அந்த பக்கம் அந்த மீனை வாங்கி பொரித்து சாப்பிட்டு மக்கள் வந்து சகல மகிழ்ச்சியையும் ஒரே இடத்துல அனுபவிக்கக்கூடிய இடம். உடலுக்கு ஆரோக்கியம், மனதுக்கு மகிழ்ச்சி, வாய்க்கு நல்ல உணவு, இது 3 ஒரே இடத்துல கிடைக்கிற சுற்றுலாத்தலம் எனக்கு தெரிஞ்சு ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சியாக தான் இருக்கும். அது இந்த தருமபுரி மாவட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா? நல்ல சமுதாயம் அமைய பெரிதும் செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா? தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல சமுதாயம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சமுதாயம்னா என்ன? உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன், பெரியவங்க, சின்ன பையன், வாலிபன் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா சமுதாயம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா குடும்பங்கள் சமுதாயத்தோட அழகுன்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய குடும்பங்கள் இருக்கிறது சமுதாயம்னு சொல்லலாம். அப்ப நல்ல சமுதாயம் எப்போ வரும்? கூகுளில் அப்படியே நல்ல சமுதாயம் டைப் பண்ணே வந்துருமா? வராது. தெருவில் கடக்கிற குப்பையை பொறுக்கி போடுற துப்புரவு தொழிலாளன்ல இருந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்யற அரசியல்வாதி வரைக்கும் நான் குற்றம் செய்ய மாட்டேன், குற்றம் செஞ்சா என் மனசாட்சியே என்னை தண்டிச்சிடும் என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு நல்ல சமுதாயம் உருவாகும். ஆக வருமுன் காத்தா மட்டும்தான் நல்ல சமுதாயம் உருவாகும். இதுக்கு விவாதமே தேவையில்ல, வருமுன் முன்னாடி மட்டும்தான் காக்கணுங்கிறதா என்னோட வாதம். ஐயா வள்ளுவனோட 1.25 அடிகளாலான திருக்குறள் மேல எனக்கு ஒரு ஆழங்காண முடியாத ஆவல். ஏன் தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன் தமிழோட முதல் எழுத்தான ஆள தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் தமிழோட கடைசி எழுத்தான இன்னல முடிச்சிருப்பா. இருந்தாலும் 1330 குறள்ல ஒரு இடத்துல கூட தமிழ்ங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கவே மாட்டான். அத்தகைய தன்னடக்கமுள்ள தன்னிகரல்லா கவிஞன் தான் வள்ளுவன். அந்த வள்ளுவன் நம்ம தலைப்புக்கு ஒரு திருக்குறளை சொல்றாரு, கேளுங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடுங்கிறாரு. எப்படியா? எரிமுன்னர் வைத்தூறு போல கெடுமா. தீக்கு முன்னாடி கொண்டு போய் பஞ்ச வச்சா என்னையா பண்ணும்? பொசுங்கி போயிடும். அப்ப மனுஷனே இருக்க மாட்டாங்கிறாரு. மனுஷனே இல்லைன்னா எப்படி சமுதாயம் உருவாகும்? அப்புறம் எப்படி நல்ல சமுதாயம் உருவாகும்? ஆக வள்ளுவனே வருமுன்னர் காத்தா மட்டும்தான் நல்ல சமுதாயம் உருவாகுன்றத நமக்கு சொல்லியிருக்காரு. இன்னும் எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, ஏன் திருக்குறள்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எய்ட்ஸ் மாதிரி நோய் வந்ததுக்கு அப்புறம் சத்தியமா தீர்க்கவே முடியாது. தமிழனோட பண்பாடான ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது எவன் பயன்படுத்துறானோ அதான் வருமுன்னர் காப்பது. ஐயா கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் மாமியார் கிட்ட அடி வாங்க மட்டும்தான் முடியும். நல்லா கேட்டுங்க, அடி வாங்க மட்டும்தான் முடியும். ஒரு பெண்ணா நான் எப்படி தெரியுமா வருமுன்னாடி காத்துவேன்? நான் போற வீட்டுல அரைக்கிறதுக்கு அம்மி இருக்கக்கூடாது, அடிக்கிறதுக்கு அவங்க மம்மி இருக்கக்கூடாது. அப்படிதான் நான் வீட்டு போய் தேவை. அனுசியா, அடுத்த படத்துக்கு பஞ்ச் டைலாக் பேணி ரெடி பண்ணிட்டேன்.
நான் போகிற வீட்டில் அரைக்கிற அம்மியும் இருக்கக்கூடாது, அடிக்கிற மம்மியும் இருக்கக்கூடாதான். அப்பா, அருமையான பஞ்சு டைலாக். நீ எப்போ வந்து வருமுன் காவாதான் வாழ்க்கை அப்படின்ற திருக்குறளை சொல்லி எய்ட்ஸ் எல்லாம் வருமுன் காத்தா தான் உண்டு, வந்த பிறகு ரத்த கண்ணீர் எம்மாறாதான் தான் கோற்றம் போறவன் அழுதுகிட்டு இருக்க வேண்டியதான். இதைத்தான் வந்து ஒரு படத்தில் ஒரு கவிஞர் பாடியிருப்பார். அருமையாக சொன்னாங்க, தமிழர் பண்பாடோடு வாழ்ந்தோம்னா எய்ட்ஸ் வராதுன்ட்டு. ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, கவிஞர் வாலி எழுதுனது தான். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. இந்த பாட்டில் என்னையா எய்ட்ஸை பற்றி சொல்லியிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அடுத்து கேட்டு பாருங்க. குறும்பையாடே முந்தாதே குள்ள நரியை நம்பாதே கூடி வாழ தெரிஞ்சுக்கோ குணத்தை போற்றி நடந்துக்கோ. அடுத்த வரி தான் முக்கியம். இருண்டு கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்துக்கோ விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்குது தெரிஞ்சுக்கோ. அதில் சொல்கிறாரு, விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடுன்னு ஒன்று இருக்கு, அங்கே வந்துரு அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டான். ஐயா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட மட்டும்தான் முடியும். குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே பணத்தை போய் டெபாசிட் பண்ணுறதான் வருமுன்னர் காக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே தான் போகணும். முன்னோர் சொல்லியிருக்கான், பழங்காய்கறிலாம் சாப்பிட்ணும், அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் வரும் முன்னாடியே காத்துக்குங்க. ஐயா, எல்லா சொத்தையும் பையன் பேர்லேயே எழுதி வச்சுட்டு கடைசியில் முதியோர் இல்லத்தில் மூளையில் தான் உட்காரணும். சொல்கிறேன் கேட்டுக்குங்க, இப்பயே தனக்குன்னு கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுக்கோங்க எல்லாரும். ஐயா வணக்கம். கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் தம்பி. உங்களுக்கு லைவ் மேட்ச் பிடிக்குமா இல்லை ஹைலைட்ஸ் பிடிக்குமா? எனக்கு லைவாக பார்க்குறது தான் பிடிக்கும். ஐயா நல்லா கேட்டுக்கங்க, ஒரு சாதாரண கிரிக்கெட் மேட்சுக்கே அடுத்த பந்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டா அதில் சுவாரஸ்யம் இல்லை. லைவ் மேட்ச் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் வந்த பின் பிரச்சனைகளை தீர்ப்பது தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்குன்னு சொல்கிறீங்க. ஐயா ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வேலையாக சாப்பிடுவீங்க? ஒரு நாளைக்கு 3 வேளை. ஐயா நல்லா கேட்டுக்கோங்க, 3 வேளை. இன்னிலேருந்து 3 நாளைக்கு தேவையான உணவை இன்னைக்கு இரவே கொண்டு வந்து வச்சிடறேன்னு வைங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நாளைக்கான உணவு நாளைக்கு காலையில் இட்லியும் கெட்டி சட்னியும், நாளைக்கு மதியம் நல்லா ஃபுல் மீல்ஸு கூட்டு பொரியலோட ஃபுல் மீல்ஸு, நாளைக்கு நைட்டு 4 சப்பாத்தி, அடுத்த நாள் காலையில் பாருங்கள் உப்புமா. அந்த நாள் மதியத்தில் பார்த்தீங்க, நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வேறு வரீங்க, திண்டுக்கல்லேருந்து வர்றதுனால தலப்பாக்கட்டு பிரியாணி இல்லைன்னா எப்படியா, அதனால திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. நைட்டுக்கு தோசை. எங்கள் ஊருக்கு வேற வந்திருக்கு இல்லைங்களா, அதனால எங்கள் ஊர் பாரம்பரிய உணவெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க. ஐயா காலையில் கஞ்சி, மதியம் சோறு, நைட்டுக்கு ஒரு உண்டை களி புளி வச்சி நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டு பாருங்க. இதை மொத்தமாக கொண்டு வந்து 3 நாளைக்கும் சேர்த்து உங்ககிட்ட வச்சிடுறேன். நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு வேணும்னா 10 வடை சேர்த்து கூட வாங்கிக்கோங்க. இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் அந்த தீர்ப்பை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அது எப்படியா திங்க முடியும்? 3 நாளைக்கு வேண்டிய 9 வேளை உணவையும் மேஜையில் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 நாள் பட்னியாக கிடங்க முடியுமா? அனிதின உணவு அன்னைக்கு கிடச்சா தாயா சாப்பிட முடியும். நீ என்னன்னா டாக்டர் 15 நாளைக்கு 45 மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, ஒரே நாளில் 45ஐயும் போட்டு முழுங்கி விட்டு செத்து போகிறதா? ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணும் சார், 6 மாதம் நடக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. நடந்து போயிட்டேன். எங்கே போயிட்டேன்? செங்கல்பட்டு போயிட்டேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், டாக்டர் டெய்லி 2 கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்க, இப்போ செங்கல்பட்டில் இருக்கேன், இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கிறதுன்னு. டேய் 2 கிலோமீட்டர் நடந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வர சொன்னோண்டா, நீ என்ன 2 கிலோமீட்டராக நடந்து டில்லிக்கு போயிடுவோம் போல இருக்கு அப்படின்ட்டு. அதனால் மொத்தமாக 25 கிலோமீட்டரையும் நடக்க முடியாது. இன்சுலின் இன்ஜெக்ஷன் 40 ஊசியும் மொத்தமாக போட்டுட்டா சக்கரை வியாதி சரியாக போயிடுமா? முடியாது. அதனால் அப்பப்போ தான் சாமியே எல்லாத்தையும் செய்யணும், மொத்தமாக எதையும் அப்படி பண்ண முடியாது. ஐயா இது தெரியாமல ஐயா பெரியவங்க பழமொழி சொல்லி வச்சாங்க, புள்ள பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்காத, எருமை வாங்குறதுக்கு முன்னாடி நெய் வேலை பேசாதுன்னு சும்மாவாயா சொல்லி வச்சாங்க. ஐயா நல்லா கேளுங்கய்யா, இந்த சமுதாயம் இருக்குங்களே அது நான் மட்டும் இல்லை, இந்த வருமுன் காப்போம் குழுவெல்லாம் இருக்காங்க பாருங்க, நாளைக்கு எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானிக்கலாம், என் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு தீர்மானிக்கலாம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான தீர்மானத்தை சொல்ல முடியுமா ஐயா? ஏன் பொண்டாட்டி, ஏன் பிள்ளைங்க,
ஏன் வீடு, ஏன் சம்பாத்தியம், ஏன் சோறு, இப்படித்தான் ஒரு மனிதன் சிந்திக்க முடியுமே தவிர இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக எல்லாம் சிந்திக்க முடியாதுங்க. இதைத்தான் பாவேந்தன் எழுதி வைத்தான். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டென்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் அவன் தெருவார்க்கும் பயனற்ற சிறியவீனன் சொல்லி வச்சாங்க. எங்க அவன் தெருவுக்கே பிரயோஜனம் இல்லாதப்ப இந்த சமுதாயத்துக்கு எப்படியா பிரயோஜனப்படுமா? நீங்க சொல்லுங்கய்யா பார்க்கலாம். இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க இல்லையா, இது என்ன சனி பகவானா? என்ன சுப்பிரமணி நல்லா இருக்கியா, நாளைக்கு வந்து உன்னை பிடிக்க போறேன் தயாரா இருன்னு சொல்றதுக்கு இது என்ன சனி பகவானா? இல்லை நாங்க என்ன பிள்ளையாரா, இன்று போய் நாளை வா அப்படின்னு ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறதுக்கு நாங்க என்ன பிள்ளையாரா சொல்லுங்கய்யா பார்க்கலாம். சமுதாயத்தில் நம்ம ஒரு நாளைக்கு வீட்டிலேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வந்து சேரத்துக்குள்ளே எத்தனை இடையூறுகளை சந்திக்கிறோம் தெரியுமாயா? ஒன்றும் இல்லையா, காலையில் எழுந்து கிளம்பிட்டு ரோட்டில் போயிட்டே இருக்கும். திடீர்னு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட்டு. இந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனோடனே எல்லாரும் வந்து கூடுனா கூட இந்த வருமுன் காப்போம் குரூப் இருக்கு பாருங்களா, திடீர்னுட்டு அந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கிற இடத்துல அவனை கொண்டு போய் சேர்த்துறதுக்கெல்லாம் எவனுமே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டா, ஐயா ஒருவேளை இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டா நாம் போலீஸ் கேஸுக்கு அலைய வேண்டி வரும். போலீஸ் கேஸுக்கு நாம் அலைய வேண்டி வரும். கோர்ட்டு கச்சேரின்ட்டு நாம் ஏன் போகணுன்னு சொல்லிட்டு குரூப்போட எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த வந்த பின் தீர்ப்பது என்கிற எங்கள் குழு இருக்கு பாருங்க, எங்கள் மாதிரி ஆளுங்க இந்த உயிரை முதலில் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஓடி சென்று உதவி விட்டு வருகிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முடிவு பண்ணுறான் பாருங்க, அதுதாங்க வந்த பின் தீர்ப்பது. நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து வெஜிடபிள்ஸ் ஆன பிறகு ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறத விட ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை நாம் பாதுகாத்துக்கிட்டு இந்த சமுதாயத்தையும் பாதுகாத்துக்கிறது தான் அறிவாளித்தனம். இறந்தும் நம்ம இதயத்தில் வாழ்ந்துட்டு இருக்க அப்துல் கலாம் அவர்கள் 2020 நம்ம நாடு வல்லரசாகும்னு சொன்னார். 2020 வரட்டும்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இல்லை. 2020 வர்றதுக்கு முன்னாடியே இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி தீயை அவர் உண்டு பண்ணாருன்னு சொன்னால் அதை யாரால மறுக்க முடியும்? சாதாரண இளைஞர்கள் மத்தியில் கூட ஒரு தீயை உண்டு பண்ணி சாதனை மனிதர்களாக மாற்றினது வந்து அப்துல் கலாம் தான். அழகா ஒரு கவிஞர் பாடியிருப்பாரியா, வாழ்க்கை என்னும் மோடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கை என்னும் மோடம். அடுத்த 2 லைன் தான் முக்கியமான வரி. வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடியே அவன் பாதுகாத்துக்கிட்டானா அவன் தான் அறிவாளி. பிரச்சனை வரட்டும். கவிஞர் பேரை சொல்லுமா, அவர் கவிஞர் அல்ல, இந்த தமிழகத்தை 5 முறை ஆட்சி செய்த டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதின பாட்டு. பூம்புகார் படத்தில் கேபி சுந்தராம்பாள் படிச்சிருப்பாங்க. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கை என்னும் ஓடம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. ஐயா, ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவனை பார்த்துக்கிட்டானா அவன் அறிவாளி. பிரச்சனை வரட்டும்னு அமைதியாக உட்காந்துருந்தானா அவனை விட ஏமாளி யாரும் கிடையாது, முட்டாள் யாரும் கிடையாது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஐயா, நீங்கள் டூருக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன்ப்பா. டூருக்கு போகும்பொழுது போட்டிங் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அப்போ போட்டிங் போகும்பொழுது அங்கே என்னென்ன இருக்கும்? போட்டில் இந்த இது ஓட்டுறவர் இருப்பார், அப்புறம் என்னென்ன அந்த ஊரில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார், அப்புறம் அந்த போட்டில் சில பொருள்கள்லாம் இருக்கும். இடையில தண்ணியில் விழுந்துட்டோம்னா காப்பாற்றுறதுக்கு ஒரு இந்த கோட்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. இந்தந்த இடத்துல வந்து தண்ணியை விட்டு தள்ளி வந்துடுங்க, விழுந்திங்கன்னா காப்பாற்ற முடியாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. போட்டு ஓரத்தில் யாரும் நிற்க வேண்டாம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இருந்து பார்த்துருக்கேன் போட்டில்.
அந்த கோர்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒருவேளை தவறி நம்ம தண்ணியில் விழுந்துட்டோன்னா நம்ம உயிரை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இந்த வந்த பின் தீர்ப்போம் குரூப்பெல்லாம் அந்த கோர்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணியில் குதிச்சாலும் பரவாயில்ல நீந்தி வருவாங்க போல இருக்கு. ஐயா, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார்? எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க, எத்தனையோ பேர் சாவுறாங்க, எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. எல்லாரையும் வரலாறு சரித்திரமும் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. எந்த ஒரு மனிதன் சமுதாயத்துக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு பாடுபட்டானோ அந்த மனிதனைத்தான் இந்த சமுதாயம் ஞாபகம் வச்சுக்கிறது.